இப்ப தெரிஞ்ச உண்மை முன்பே தெரியாமல் போச்சு என்று இயக்குனர் செல்வராகவன் போட்ட ட்வீட் தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கென தனி முத்திரையுடன் படங்களை இயக்கி தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படும் இயக்குனர்களில் ஒருவராக இருப்பவர் செல்வராகவன். செல்வராகவன் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனும் நடிகர் தனுஷின் அண்ணனுமான அவர் சினிமா இயக்குவதோடு நின்றுவிடாமல் சமீப காலமாக திரையிலும் முகம் காட்ட தொடங்கியுள்ளார். இதற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. திருமண வாழ்க்கையில் சில சறுக்கல்களை சந்தித்த அவர் அதிலிருந்து மீண்டு நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். நடிகை சோனியா அகர்வாலை 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து 2009ஆம் ஆண்டு விவாகரத்து செய்த அவர் பின்பு கீதாஞ்சலி ராமன் என்பவரை மணந்து கொண்ட கதை ரசிகர்கள் அறிந்ததே. இரண்டாம் உலகம் போல அவர் சற்றே புரிந்து கொள்வதற்கு கடினமான தத்துவங்களையும் அவ்வப்போது உதிர்த்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று தனது ரசிகர்களை இருக்கையின் நுனியில் அமர்த்துவது உண்டு. அப்படி ஒரு தத்துவத்தை திடீரென தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு ரசிகர்களை உசுப்பேற்றி இருக்கிறார். ஐயோ, இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே, இவ்வளவு காலத்தை வீணெடுத்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள். புத்தி கெட்டு தெரிந்தால்தான் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர் போட்ட பதிவு. இப்படி ஒரு பதிவை செல்வராகவன் போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதை யாருக்கு சொல்கிறார்? ஏதாவது பாதிப்பில் அவர் சிக்கியுள்ளாரா அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் சிக்கியுள்ளார்களா என்ற பரபரப்பை தமிழ் திரையுலகினர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளார். அவரது இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.